ஹை ஸ்குவாட் நேற்று எல் கிளாசிக்கோ சென்னை மும்பை மேட்ச் வந்து கோலாகலமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டாஸை வின் பண்ண சென்னை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ சென்னை ஸ்குவாடை பார்த்ததுமே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. பட் ஆனால் மும்பை ஸ்குவாடை பார்த்தோன்னே கண்டிப்பாக ஈஸியாக சென்னை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட வந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து சென்னை பவுலர்ஸ் வந்து பயங்கரமாக செக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக நூர் அகமத் ஓவரில் நம்ம தல தோனி ஸ்கைது ஒரு ஸ்டம்பிங் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வயசுலேயும் இந்த மாதிரி ஸ்டம்பிங் பண்ணுவார்ன்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி விட்டார். ஸோ நூர் அகமதும் சரி கலீல் அகமதும் சரி ஸோ சென்னைக்கு வந்து பயங்கரமாக நேற்று பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நூர் அகமதுக்கு 10 கோடி கொடுத்து ஏன்டா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டீவன் பிளமிங் 10 கோடி கொடுத்து அந்த ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்து ஸோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ சென்னையுடைய மெயின் பவுலரான நூர் அகமத் 4 விக்கெட் எடுத்து பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து பேட்டிங் ஆட வந்த சென்னை வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனிங் பண்ண ரச்சின் ரவீந்திரா லாகூர் திரிபாதி. ஸோ திரிபாதி சீக்கிரம் விக்கெட் ஆனது. ருத்ராஜ் கைக்கோட் வந்து பயங்கரமான போலன்னு போனாங்க. ஸோ அப்படியே ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தபோது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தல தோனியோட என்ட்ரி தான். ஸோ தோனியோட என்ட்ரி நேற்றுக்கு தல தரிசனம் கிடைச்சது. ஸோ அப்படி வந்தபோது சென்னை ஸ்டேடியமே வந்து மிரண்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அதை பார்க்க கொடுத்து வைக்கல. ஸோ தல தோனி என்ட்ரி அப்போ வந்து 30.5 கோடி பேர் வந்து வியூவர்ஷிப் ஆனது. ஸோ இதுதான் வந்து ஐபிஎல் வரைக்கும் லார்ஜஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தோனி வந்து ஒரு யங் பிளேயர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவங்களோட ஃபியூச்சர் சூப்பராக இருக்குன்னு நம்பலாம்.